வணக்கம் செம்மொழி சிற்பி நண்பர்களே. இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது தீராத கடன் தீர செல்வம் சேர என்ன செய்ய வேண்டும். இதை செய்தால் தீராத கடன் தீரும், செல்வம் சேரும். பொதுவாக கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் என்பார்கள். ஆனால் கடன் இல்லாமல் வாழ முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அது மிக கடினம். இன்றைய சூழலில் கடன் தான் பாதி பேருடைய வாழ்க்கையை நிர்மாணிக்கின்றது. அந்த கடன் தீர நம்மள்கிட்ட செல்வம் சேர என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வளர்பிறை அஷ்டமி நாளில் ராகு காலத்தில் கால பைரவரை வழிபட்டு வந்த பிறகு நம்மளில் நீண்ட நாள் கொடுபடாமல் இருக்கக்கூடிய கடனை நாம் கொடுத்து தீர்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் கடன் தீரும். மீண்டும் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் வராது. ராகு காலத்தில் கால பைரவரை வழிபட வேண்டும். வளர்பிறை அஷ்டமி நாளில் ஸ்ரீ கால பைரவர் அல்லது சொர்ண கர்ஷண பைரவர் பெருமான வழிபட்டால் நமக்கு புண்ணியம் வந்து சேரும், கடனில்லா பெருவாழ்வு வாழலாம், செல்வம் சேரும். இது மட்டும் இல்லாமல் இந்த வளர்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவர்கிட்ட 108 காசுகள் வைத்து அர்ச்சனை செய்து அந்த காசுகளை கொண்டு சென்று நாம் வேலை பார்க்கக்கூடிய அலுவலகத்திலோ அல்லது வணிக நிறுவனத்திலோ வைத்து வழிபட்டால் நமக்கு கடன் தொல்லை இருக்காது, செல்வம் சேரும். வீடுகளில் பொதுவாக நம்ம பீரோவில் அந்த காசை கொண்டாந்து வச்சு தினமும் நாம் காலபைரவர் நினைச்சு வழிபட்டோம்னா நமக்கு கடன் தொல்லை இருக்காது, செல்வம் சேரும். வளர்பிறை அஷ்டமி நாளில் தொடர்ந்து 6 வாரங்கள் 48 நாட்கள் விரதம் இருந்து ஓம் ஸ்ரீ சொர்ண கர்ஷண பைரவராய நமக என்ற மந்திரத்தை 108 முறை நாம் ஜபிக்க வேண்டும். இதை செய்தால் செல்வம் சேரும். இதை செய்து செல்வ செழிப்போடும் கடனில்லா பெருவாழ்வும் வாழ்வோம். நன்றி.